வணக்கம். இன்னைக்கு விஜய் சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சாகணும். இது ஆளுநர் உத்தரவு. அதனால் அவர் நிரூபிச்சிருவார் அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் சட்டமன்றம்லாம் நடந்து முடிஞ்சோன்னா மத்தியானம் போல் ஒவ்வொரு வீட்டில் போய் பார்க்குறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு, உதயநிதியை சந்திக்கிறாரு, அன்புமணியை சந்திக்கிறாரு, சீமானை சந்திக்கிறாரு. நேற்று திருமாவளவனை சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். அப்போ கூட திருமாவளவன் சொல்லியிருந்தார், நீங்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக சந்திப்பேன், அவர்கிட்ட டைம் கேட்டிருக்கேன், நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார். முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார். சரி, ஒரு இதில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார், மரியாதை நிமித்தமாக சந்திப்பார் அப்படின்னு தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா தனிப்பெரும்பான்மையை அமைக்க முடியல. 108 தொகுதிகள் தான் இருந்தது. முதல்ல விஜய் யார்கிட்ட பேசினார் அப்படின்னா தாவேகாலேருந்து அதிமுகவோட தான் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்போ சில டிமாண்டுகள்லாம் வச்சுருந்துருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையிலும் தாவேகா ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக பிடிக்கல. ரெண்டாவது அவர் வேட்பாளர் எடப்பாடி தொகுதியில் கடத்தினது, இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு சுத்தமாக எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் பிடிக்கவே இல்லை. ஒரு நேர்மையான அரசியல் பண்ணணும், மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது தலைவணங்கி ஏற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவருக்கு மரியாதை கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. ஆனால் சந்திப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் எடப்பாடி பழனிசாமியை அவர் வீட்டில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பார். வேறு என்ன பண்ணுறது? ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு, அவருடைய பிரிவு 2 பிரிவாக இப்போ அதிமுக உடஞ்சி போச்சு இல்லை. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு அணி, அதே போல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி, அதில் OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 2 பேருமே நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு எங்கள் ஆதரவு கிடையாதுங்க, தாவேகாவுக்கு எதிராக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 எம்எல்ஏக்கள் நேற்று சாயந்தரம் வரைக்கும் 28 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகத்தை ஆதரிக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 19 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இது சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நேற்று சாயந்தரம் எல்லாம் பேசும்போது 19 எம்எல்ஏக்கள்லேருந்து 10 எம்எல்ஏக்களை குறைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் சிவி சண்முகத்தை போய் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே என்னடா அதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே குழப்பமாக போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க ஒரு சைடு என்ன செய்கிறாங்க, இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிரயோஜனம் கிடையாது, தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவரை நம்பி நம்ம இனிமேல் அதிமுக ஜெயிக்கணும் கனவு கண்டுக்கிட்டு நம்ம இருக்க முடியாது, நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். கடந்த 5 வருஷமாக நம்ம ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்குறோம். இந்த 5 வருஷமும் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருந்தோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பின்னாடி சுற்றவும் மாட்டாங்க, நமக்காக வேலை பார்க்கவும் மாட்டாங்க. நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுல ஒரு குறியாக இருக்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கும் செட் ஆயிடுச்சு. அது சிவி சண்முகம் வேறு இப்போ ஜெயிச்சிட்டாரா, கடந்த முறை தோத்தனால அவர் ராஜ்யசபை எம்பி வாங்கிட்டு ஓடிப்பிட்டார். இப்போ ராஜ்யசபை எம்பியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அவர் எம்எல்ஏ, மயிலம் தொகுதி எம்எல்ஏ. அதனால் அவருக்கும் ஒரு அமைச்சர் பதவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினதுல விஜய் ஓகே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் சிவி சண்முகம் தரப்பில் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் முதலமைச்சராக இருந்தவர். இப்போ ஏன்டா முதலமைச்சராக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவரே போயிருப்பார். முதலமைச்சராக இருந்தவர் இறங்கி ஒரு அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அவரை போட்டோம்னா அவர் ஏற்றுக்குவாரா? முதலமைச்சர் விஜய்க்கு கீழே அவர் வேலை பார்க்கணும் அப்படின்னோம்னா அவரால் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. அவர் முதலமைச்சராக இருந்தவரே தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கணும், இல்லைன்னா சும்மா கம்முன்னு இருக்கணும். 2 விஷயத்தான் நடக்கணும். இப்போ அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது. அதனால பார்த்திங்கன்னா அவர் கம்முன்னு இருக்கிறது நல்லது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே அமைச்சராகிடக்கூடாது, அமைச்சராகி நமக்கு அதிகாரம் போடக்கூடாது, நம்ம அவங்கள பார்த்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரியோ அவங்களுக்கு சல்யூட் வைக்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, யாருமே தாவேகாவை ஆதரிக்காதீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு கண்ணு போனால் அடுத்தவனுக்கு ஒரு கண், எனக்கு ஒரு கண்ணு போனால் அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும் அப்படிங்கிற நினைக்கிற மனநிலை உள்ளவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? இனிமேல் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டோம்னா சுத்தப்படாது. எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் கொண்டு நம்ம மேலே திணிக்கிறார். அப்படி திணிக்கிறவர்கிட்ட போய் நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இவங்களும் வந்துட்டாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, சட்டமன்ற குழு தலைவரை எஸ்பி வேலுமணியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருக்கு. எடப்பாடி பழனிசாமியை தான் நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக நாங்கள் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்பு மனு கொடுத்துருக்குறாங்க. 2 மனு இருக்குது. இந்த நிலையில் தாவேகாவை ஆதரிக்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க.
நேற்று சாயந்தரம் போல் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்களை போய் நேரடியாக கிட்டத்தட்ட அதிமுகவோட 28 எம்எல்ஏக்களுமே போய் நேரடியாக விஜய் சந்திச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் சால்வை போத்திருக்கிறாரு. எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களை வந்து ஒரு 28 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக தாவேகாவை ஆதரிப்பாங்க. தாவேகா தனி மெஜாரிட்டியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அலிகேஷன்லாம் இருக்குது. இவங்களை வந்து சட்டமன்ற சபைகளை கொண்டாந்து வச்சோம்னா என்ன பண்ணுறது? அவங்க வந்து விஜய் பேச்சை கேட்பாங்களான்னா கண்டிப்பாக கேட்க வைக்கிறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா இப்போ தாவேகாவில் ஜெயிச்சு வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்து குற்ற வழக்குகள் பின்னணியில் அதிக அளவில் இருக்கிறாங்க. அவங்க தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. மக்கள் வந்து விஜய் மட்டும்தான் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. குற்ற பின்னணியெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அமைச்சரவையில் இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா கூட அதை கண்காணிக்கிறது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சுலபமாக கண்காணிச்சுக்குவார் எடப்பாடி. முதலமைச்சர் விஜய் வந்து கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்கிட்ட டைரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் கொண்டு வந்து அவங்க செயல்பட்டாருன்னா விஜய் ஏமாற்ற யாருனாலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி டீம் வந்து ஓரளவுக்கு பயங்கர சங்கடத்தில் விஜய் மேலே இருக்கிறாங்க. காரணம் வந்து விஜய் முதல்வராகி 3 நாள் தான் ஆகுது. ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இயக்கம், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்த கட்சி, இந்த கட்சியை வந்து விஜய் 3 நாள் ஆகி, கட்சி ஆரம்பித்து 3 நாள் ஆகி அதிமுக உடைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பேச ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி தரப்பு. அதிமுக உடஞ்சி போனதுக்கு முதலமைச்சர் விஜய் ஒரு காரணமா? யார் காரணம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சின்ன குழந்தைகள் கூட தெரியும். அதிமுக உடஞ்சதுக்கு முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா விஜய் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எடப்பாடி டீமை சேர்ந்தவங்க. இப்போ அந்த ஆட்சி அமைச்சு 3 நாள் தான் ஆகுது. சட்டசபையில் அவர் தனி மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்போ வேணாலுமே அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பண்ணதுக்கே அவங்க வந்து முதல் நாளே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தொடர்ந்து 5 வருஷம் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் இருக்குது. இப்போ சிவி சண்முகம் தரப்புலேருந்து ஒரு 30-32 எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா அவங்க தாவேகாவுக்கு எதிராக போக மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம், இவங்க தாவேகா சைடு போயிட்டாங்கன்னா தாவேகா காரங்களாக மாறிடுவாங்க, இவங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு பயம். போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்போ வந்து இவங்க வந்து என்னென்னா நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி இவங்க போர்க்கொடி தூக்க போகிறாங்க. சட்டமன்றம், நீதிமன்றம், திரும்பவும் அதிமுக வந்து பரபரப்பாக போகுது, அதிமுக கட்சி உடைய போகுது, உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ சிவி சண்முகம் தலைமையில் 28 எம்எல்ஏக்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்குது. இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ விஜய் மேலே வந்து எடப்பாடி தரப்பு வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு நபர் இவரே வந்து பகிரங்கமாக இறங்கி வந்து ஒரு கட்சியை உடைக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது வரைக்குமே எந்த முதலமைச்சருமே செய்யலை. ஆனால் இவர் விஜய் வந்து இறங்கி பகிரங்கமாகவே அதிமுக உடைக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறது? ஆனால் அதிமுகவை அவர் உடைக்கலை, அதிமுகவை அவங்களாவே உடைச்சிக்கிட்டு முதலமைச்சர் மேலே எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேவையில்லாத குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயித்த பிறகு சபாநாயகர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். அதிமுகவில் எடப்பாடி டீமும் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்ல எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும்போது எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கினார். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த கையெழுத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாமே பார்ப்பார் அப்படிங்கிறது தெரியுது. அது இல்லாமல் தேர்தல் ஆணையம் அவரை தான் பொதுச் செயலாளராக அங்கீகரிச்சிருக்கு. அவர்கிட்ட அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இல்லை. சபாநாயகர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து போனவர் தான். ஜெயபிரபாகர்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெஞ்சி பார்த்துட்டாரு, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி உருவாக்கலை, தாவேகா சைடு போனார். இன்றைக்கி சபாநாயகர் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்டையும் கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் சபாநாயகருக்கு இது தெரியும். தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன முறைப்படி யார் இருக்காங்களோ அவங்கள தான் சட்டமன்ற குழு தலைவராக ஆக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெரும்பான்மை இல்லையே, எல்லாமே சிவி சண்முகம் வேலுமணிகிட்ட இருக்கு. நீதிமன்றம் போனாலும் அதுதான் சொல்லுவாங்க. சபாநாயகருக்கு முதல் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியோட பஞ்சாயத்து தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வெறும் 300 கோடி ரூபாய்க்கு எலிமாரோ சீட்டை வாங்கி ஆசைப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. லால்குடி சீட்டை கொடுத்தாரு.
கொடுத்துவிட்டு இன்றைக்கி லீமா ரோஸ்னால் வந்து அதிமுக வந்து 2ஆக உடஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுகவில் இருக்கிற சிலரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சசிகலா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச முதுகில் குத்துன நம்பிக்கை துரோகம் இருக்குல்ல, அதுக்கு இப்போது லீமா ரோஸ் மூலமாக அதுக்கு பழி தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லாட்டின் டிக்கெட்டு மார்ட்டின் குடும்பமே வந்து தாவேகா அதிமுக வந்து ஆட்டி படைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற அட்வைஸும் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை பண்ணுறாரு. தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா அவங்க மேலே என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்குள்ள ஒரு பரபரப்பு தொத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி சண்முகம் அன்கோக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறதையும், அதே போல் அதிமுக உடைச்சது விஜய் தானா, விஜய் வந்து தேவையா, அந்த அவசியம் அவருக்கு தேவையா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த 2 குற்றச்சாட்டுகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.